நம்மளுடைய ஆழ் மனதில் ஒரு விஷயத்தை பதிய வைக்கணும் அப்படின்னா அது நம்ம சென்சஸ் மூலமாக தான் முடியும். அதாவது நம்ம கேட்குற திறன், பார்க்கறது, உணர்றது, இதன் மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை சாதாரணமாக பதிய வைக்கலாம். அதே மாதிரி சப்ளிமெண்டல் மெசேஜஸ்லையும் நம்மளுடைய கேட்கும் திறன், பார்க்கும் திறனை வச்சு தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆழ் மனதில் பதிய வைக்க முடியும். இப்போ சாதாரணமாக நம்ம ரூம்குள்ளே போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு 100 பேர் இருக்காங்க, 100 பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட அந்த கான்வர்சேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க, ஒருத்தர் கூட பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிப்பீங்க அவர் பேசுகிறது தான் உங்களுக்கு கேட்குது அப்படின்னு. ஆனால் நம்ம கேட்கும் திறன் மூலமாக கண்டிப்பாக மீதி இருக்கிற 99 பேர் என்ன பேசுகிறாங்கன்றதை கூட நம்ம ஆழ்மனம் வந்து எப்பவுமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இருக்கும். அதாவது அந்த அளவுக்கு நம்ம கான்ஷியஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். நீங்கள் கவனிக்கல நினைக்கிற விஷயத்தை கூட அது கண்டிப்பாக கிராஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ரோட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே வந்து அந்த ரோட்டில் தான் இருக்குது, நம்ம அங்கே தான் கவனிக்கிறோன்னு. ஆனால் நம்ம கான்ஷியஸ் இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிட்டே இருக்குது. நம்ம எதை பார்க்குறோம் ரொம்ப நம்புகிறோமோ உண்மையிலேயே அதை மட்டும் பார்க்கல, அதை சுற்றி நிறையா விஷயங்களை வந்து நம்ம கான்ஷியஸ் கவனிக்கும். நம்ம நினைக்கிறத விட நம்ம சென்சஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல். அதனாலேயே என்னமோ நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் நடந்தால் அதை நம்ம கான்ஷியஸ்குள்ளே போகாமல் ஃபில்டர் பண்ண முடியறதே இல்லை. சப்ளிமெண்டல் பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் இருக்குது. அதில் முதல் வந்து ஆடியோவில் வெறும் மியூசிக் மட்டுமே யூஸ் பண்ணி சப்ளிமெண்டல் மெசேஜ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட ஸ்டடீஸ் இம்ப்ரூவ் ஆகும், இல்லை வந்து உங்கள் மணி ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போவும் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கான சில எக்ஸாம்பிள் லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்டல் அஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் ஆடியோவில் தான் வருது. ஆனால் நம்ம சேனலில் பார்க்குற அஃபர்மேஷன்ஸ் மாதிரி இல்லாமல் அஃபர்மேஷனோட லைன்ஸ் உங்களுக்கு சுத்தமாக கேட்காது, ஃபுல்லாக சவுண்ட் ஃபேட் அவுட் ஆகிடும். மேக்ஸிமம் அந்த மியூசிக் மட்டும் தான் நீங்கள் கேட்க முடியும். அதுவும் சம் பைனல் மியூசிக்ஸ் தான் ஆட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் எப்பவுமே கிளியராக கேட்க முடியாது. இதில் என்ன ஒரு டிஃப்ரென்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹைட் அவுட் பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியாட்டி கூட நம்ம கான்ஷியஸ் கிராஸ் பண்ணிக்கும் அப்படின்ற ஐடியா தான் அதுக்கு பின்னாடி இருக்குது. இதே சில சப்ளிமெண்டல் அஃபர்மேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும், உங்களால் கேட்க முடியாது. ஆனால் உங்கள் கான்ஷியஸ் கிராஸ் பண்ணிக்கும் அப்படின்றது அதோட லாஜிக் அவங்க சொல்கிறது. அப்போது ஒரு 6 நிமிஷத்தில் நம்மளால் ஒரு 25 ஸ்டேட்மெண்ட்லேருந்து 30 ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் சாதாரணமாக கேட்க முடியும். அப்படின்னா இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறதுனால ஒரே நிமிஷத்தில் 100 ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும், உங்களால் வந்து கவனிக்க முடியாது, என்னன்னு கிளியராக லிசன் பண்ணவும் முடியாது. ஆனால் அது சப்கான்ஷியஸ்குள்ளே போகும்னு சொல்கிறாங்க. இப்போது என்னோடய அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க. நான் அறிந்த மற்றும் அறியாத வழிகளிலும் என்னை செல்வம் தேடி வந்தடைகிறது. பணம் என்னை தொடர்ந்து ஈர்க்கிறது. நான் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு தகுதியானவன். இப்போ இதே அஃபர்மேஷன்ஸை சப்ளிமெண்டலாக கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு கேளுங்க. நான் என்ன அறிந்த வாழ்க்கை அறியாத வழிகளிடம் சேர்க்கும் என்னை செல்வம் தேடி வந்தடைகிறது. நான் அறியாத வழிகளில் அறியாத வழிகளை நான் ரெண்டாவதாக கேட்ட ஆடியோவில் நீங்கள் முதல் கேட்ட ஆடியோவில் இருந்த ஸ்லோ பேஸை மாற்றிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தேன். ஸோ தட் ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே ஒரு 25 ஸ்டேட்மெண்ட்ஸை நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருந்தேன். உண்மையிலே அது உங்களால் புரிஞ்சிக்க முடியாது, இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம சப்கான்ஷியஸ்னால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக நிறையா ஆன்லைன் ஆடியோஸ் இருந்தாலும் இது வரைக்கும் நான் அதை எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. என்னோட லாஜிக் என்ன அப்படின்னா அஃபர்மேஷன்ஸை கேட்குறக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது. ஏன்னா நான் அஃபர்மேஷன்ஸ் கேட்கும்போது நீங்கள் எந்த வேலையை வேணாலும் செய்யலாம்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நேரமின்மை அப்படின்றது இங்கே இல்லை. ஸோ ஏன் வந்து ஒரு அஃபர்மேஷன்ஸை சுருக்கி அவ்வளோ 10 செகண்ட்ஸ்குள்ளே கேட்கணும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு எப்பவுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமாக சில ப்ராப்ளம்ஸும் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். 1-2 டைம் நான் ட்ரை பண்ணும்போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சப்ளிமினல் சரியா தவறா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சப்ளிமினல் விஷுவல்ஸ்ன்னு சொல்லலாம். இதில் என்னென்னா ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளிங்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களால் வந்து அது என்னன்னு படிக்க முடியாது, ஆனால் நம்ம கான்ஷியஸ் கிராப் பண்ணிக்கும் அப்படின்றத லாஜிக். சாதாரணமாக ஒரு படம் பார்க்கும்போதோ இல்லை ஒரு நம்ம ஏதாவது விஷயங்கள் சர்ச் பண்ணும்போதோ நிறையா பாப்அப்ஸ் வரும், உங்களோட ப்ரௌசரில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வர பாப்அப்ஸ் ரொம்ப ஸ்டேபிளாக நிற்கும், அது என்ன நீங்கள் படிக்க முடியும். ஆனால் சப்ளிமினல் ஆப்ஸ் இல்லை சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பாப்அப்ஸ் நீங்கள் பார்க்க முடியாது. வித்தின் மில்லி செகண்ட்ஸில் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் என்னென்னு படிக்க முடியாட்டி கூட நம்ம கான்ஷியஸ் வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்றது தான் இந்த சப்ளிமினல் விஷுவல்ஸோட லாஜிக். ஆனால் சப்ளிமினல் சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லை மொபைல்லேயே கூட சப்ளிமினல் ஆப்ஸ் நிறையா இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஸ் இருக்குது, அதோட லிங்க்ஸ் நான் சிலது அப்டேட் பண்ணியிருக்கேன் கீழே.
ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் நிறையா சிஸ்டமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நிறையா வந்து நீங்கள் மொபைலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டைமில் கூட உங்கள் சப்கான்ஷியஸ்குள்ளே சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த சப்ளிமெண்டல் ஆப்ஸ், இந்த சப்ளிமெண்டல் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி நிறைய உண்மைகள் இருந்தாலும், அதாவது நம்ம சென்சஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்ன்றது தவிர்க்க முடியாது. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்குதுன்னா கண்டிப்பாக கிராஸ் பண்ணிக்கும், அதையும் நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ண முடியும், இது பண்ணுறதுனால என்னெல்லாம் பிரயோஜனம் அப்படின்றத நம்ம ஃபர்தராக வர வீடியோஸில் பார்ப்போம். நன்றி.